பொம்மிக்குட்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு ஒரு அருமையான பூண்டு குழம்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதை எப்படி செஞ்சிருக்குங்கிறத நாம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பூண்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லா வகையான டிஃபன்களுக்குமே மேட்ச் ஆகும். அதே சமயம் சாதம், ஃப்ரைட் ரைஸ், வெண்பொங்கல் இது கூடயும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. நாம் இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணியாச்சு. கடாயை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு பெரிய குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நீங்கள் நிறைய புளி சேர்க்குற குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். அதனால் எல்லா பொருளுமே அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு நான் உரித்து நறுக்கி சேர்த்துருக்கேன். நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பெரிய வெங்காயம் 2 அதையும் நான் நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டியாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோன்னா வெங்காயம் பிடிக்காதவங்கலாம் எடுத்து வைக்க முடியாது. இல்லைனா நீங்கள் முழுசாவோ இல்லை நேராக கீரியோ இல்லை சின்ன வெங்காயம் முழுசாவோ நீங்கள் போட்டிங்கன்னா வெங்காயத்தெல்லாம் பிறக்கி வச்சுருவாங்க. இப்போ அது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் வதங்கினா போதும். இது கூட நாம் உரித்து வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதையும் நேராக கீறி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பூண்டு, மலைப்பூண்டு. இதை தான் நான் நேராக கீறி வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரண சின்ன பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே குழம்புக்கு தேவையான அளவு ஐட்டங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கேன். தக்காளி பெரிய சைஸில் கொஞ்சம் தக்காளி 4 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் குழு குழுப்பாக நல்லாயிருக்கும். திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு குழம்பு. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சுண்டி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கும் போதே பூண்டும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும். பூண்டு எவ்வளோக்களோ தாராளமாக சேர்க்கிங்களோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்து வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம்தான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்க்கணும். நல்லா மசாலா ரொம்ப கருக நீங்கள் வதக்காதீங்க. ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். இல்லைன்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நீங்கள் மசாலா கருகிற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா அடி பிடிக்கிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் கரைச்சி வச்ச தேவையான அளவு புளியை நீங்கள் புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை இதே அளவு போதும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணுங்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வற்றி சுண்டி வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்து கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரம், உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ இடைக்கிட நீங்கள் திறந்து கிளறி விடுங்க. நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நான் ஜாரெல்லாம் கொஞ்சம் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வேக விடலாம். அப்போ தான் நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கும். பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நாம் அடிக்கடி இதை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். எந்தெந்த வெரைட்டியில் உங்களால் பூண்டு சேர்த்துக்க முடியுமோ அந்த வெரைட்டியில் சேர்த்துக்கோங்க. பூண்டு பொடி, பூண்டு குழம்பு, பூண்டு தொக்கு, பூண்டு ஊறுகாய், அப்புறமா நமக்கு உங்களுக்கு என்ன இஷ்டப்படி செய்ய முடியுமோ பூண்டு பொடி, அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. கண்டிப்பாக எல்லாரும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு குழம்பும் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. பூண்டு குழம்பு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி முறையில் செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம கிளறி விட்டு கிண்டி விட்டு மூடி வைக்கணும். லாஸ்ட்டில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். வெல்லம், கருப்பட்டி இது ரெண்டுமே கிடைக்காதவங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் சீனி கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா புளி சேர்க்குற குழம்பு கூட்டு எல்லாத்துக்குமே வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எது கூடனாலும் நம்ம சாப்பிட்லாம். சாதத்து கூட அருமையான காம்பினேஷன் பூண்டு குழம்பு. இது ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்த குவான்டிட்டியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட நிறுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூண்டு குழம்பு ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது செய்கிறது. பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, நறுக்கிறது இதுதான் வேலை. மற்றபடி இதில் எந்த வேலையும் கிடையாது. ஈஸியாகவே நமக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் பூண்டு குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள், நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூ ஆல்.